அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷவர்மா எப்படி 3 ஸ்டைலில் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ட்ரை ஈஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா மாவு பிசையும் போது தண்ணி ஓவர் ஆகிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 கப் மைதா எடுத்துக்கலாம். நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு சாஃப்டான ஒரு மாவு கிடைக்கும். நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மியாக வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே. 1 முட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னீங்கன்னா 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சாஃப்டாக ஒரு மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்பாத்தி பத மாவுக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரே தடவை எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறமா நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் நீயை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். கையை வச்சு நல்லா அழுத்தி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான ஒரு மாவு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தி பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே வந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஒரு மாதிரி தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிசைய இந்த மாதிரி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம். நீங்கள் இதை 1 மணி நேரம் நல்லா நம்ம அப்படியே வைக்க போகிறோம். நம்ம அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே 1 மணி நேரம் வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் ஈஸ்டெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்படியே 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிருங்க. ஓப்பன் பண்ணாதீங்க, இல்லைனா ஏர் போச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அப்படியே 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். நான் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பிஞ்ச் அளவுக்கு நம்ம டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரீஃபைண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம ஒரு மசாலாவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியை சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா திக்காக வரும். நீங்கள் தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துடும்.
பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. செப்பரேட்டாக எடுத்து போடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். எல்லா மசாலா ஆட் பண்ணோடனே 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உடனே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோன்னா, நம்ம மசாலாலாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா அது நல்லா இன்னும் நல்லா கோட்டாகும், நல்லா இதாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்கும். இப்போ 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கிரில் பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கிரில் பேன் இருந்தால் கிரில் பேன் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் பேன் இருந்தால் நார்மல் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. ஒரே தடவை போட்டுறக்கூடாது. ஒரே தடவையே ஆட் பண்ணிவிட்டு நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கிரேவி மாதிரி வந்துடும், தந்தூரி வராது. அதனால் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு டபுள் சைடும். இப்போ நம்ம பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே அதில் வந்து வேக வேக தண்ணி வரும். நீங்கள் தண்ணியோடு போட்டிங்கன்னா ஓவர் தண்ணி ஆகிடும். அதனால் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே நம்ம கிளறிடணும். அப்போ தான் அந்த உப்பு எல்லா சைடும் நல்லா போகும். இது மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற ஆரம்பிக்கும். பாருங்கள் நல்லா வேக வேக தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இதில் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அதில் வந்து ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசனை வராமல் இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது வாசனை வராமல் இருக்கும். பாருங்கள் இது நான் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றிடும். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணாதீங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணக்கூடாது. இதில் நல்லா மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சுருள சுருள நல்லா கிண்டி எடுத்துருங்க. இந்த டைமில் நம்ம 2 பச்சை மிளகாவை நல்லா மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டோன்னே நல்லா சுருள கிண்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பாருங்கள் எப்படி புஃப்னு வந்திருக்குன்னு. நல்லா உப்பி வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஈஸ்டெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நீங்கள் நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா உங்கள் கைகாலெல்லாம் 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து நல்லா பிசையணும். பாருங்கள் எலாஸ்டிக் மாதிரி வருது பாருங்கள், லப்பர் மாதிரி. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான மாவு பதம். இந்த மாதிரி இருந்தால் தான் நாளைக்கு டபுள் லேயர் வந்து நம்மளுக்கு நான் வரும். நல்லா சாஃப்டாகவும் வரும். இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து உங்கள் நீ வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை வந்து பிரிச்சிடலாம். இதை வந்து நான் 8ஆக பிரிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். இதை 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. துணி போட்டு மூடி வச்சுருங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா பேலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா பேலிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப மெலிசாக பேலிச்சு எடுத்துடக்கூடாது. ஒரு மீடியம் திக்னஸ் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பேலிச்சிட்டிங்கன்னா அதுவே ஒரே லேயர் ஆகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இருந்தால் போதும். பாருங்கள் திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் நெக்ஸ்ட்டும் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ரொம்ப வந்து மெலிசாக பேலிச்சு எடுத்துடக்கூடாது. நல்லா ஒரு மீடியம் திக்னஸ் இருக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நான் வந்து 2 லேயராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நான் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பேனை காய வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஒரே சைடே ஒரு அதிக நேரம் வேக வைக்காதீங்க, திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா தான் அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா எந்திரிச்சு லேயர் வரும். இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விடுங்க. பாருங்கள், அமுக்கு தான் அதில் உள்ள ஏர்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எந்திரிக்க ஆரம்பிக்கும். எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஹீட் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி எந்திரிக்குதுன்னு பாருங்கள். நான் இன்னொன்று அதே மாதிரி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம டக்குன்னு திருப்பிடணும். ஒரே இடத்துலையே வந்து அதிக நேரம் வேக விடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், எந்திரிக்குது பாருங்கள். எப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நல்லா எந்திரிக்கும். அமுக்கி அமுக்கி விடுங்க. எந்த இடத்துலலாம் எந்திரிக்கலையோ அந்த இடத்துல அமுக்கி அமுக்கி விடுங்க. இப்போ நம்ம அதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டில் வச்சுட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நாளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் கிரில் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரே இடத்துல வந்து அதிக நேரம் வேக விடாதீங்க, திருப்பி திருப்பி விடுங்க. அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டிப்ஸை வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி வேக அடித்து எடுத்துக்கலாம். நான் மைனஸ் ரெசிபி ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, தந்தூரியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு அந்த பேனில் இருக்கும்போது எல்லோயிஷாக தெரிஞ்சு, இப்போ ரெட்டிஷாக தான் இருக்குது. கேபேஜ், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கேப்சிகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன், அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நான் எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதில் வந்து நான் மைனஸ் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் மிடில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், ஃபுல்லாக அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன், ஒயிட் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைனஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வந்து அது வெளியே வந்துடும். அதனால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பிளேட்டில் வச்சுருந்தோம்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜும், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டஃபிங் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கிறணும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், கேபேஜ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மைனஸ் வெளியே வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம தந்தூரி மைனஸும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா உள்ளே வச்சுக்கலாம். லைட்டாக மேலே நம்ம மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. ரெடி ஆகிடுச்சு, நம்ம கடையில் வாங்கக்கூடிய மாதிரியே இருக்குது. நான் அதை ரெடி பண்ணியிருந்தது வந்து நான் ஷார்ட் ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தோம்ல, கிரில் நான் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நான் கேரட் வச்சுக்கிறேன்.
ஆனியன் கொஞ்சமாக வச்சுக்கலாம். நான் டிசைனுக்காக கிவி ஃப்ரூட் வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிரில் நான் மைனஸ் ஒயிட் ஸ்டஃபிங் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. நம்ம கிரில் நானை வந்து லைட்டாக அதில் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த தந்தூரி ஷவர்மா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மைனஸ்லாம் நல்லா சூப்பராக வருது வெளியே. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தந்தூரி ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மைனஸ் சிக்கன் ஒயிட் ஸ்டஃபிங்கும் ஷவர்மாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.